அதுதான் அங்கே சொல்கிற பாறேன் 18ஆம் வசனத்தில், என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்போது உன் சமாதானம் நதியை போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போலும் இருக்கும். அவரை ஃபாலோ பண்ணாவே போதுமா, அவர் சொல்கிறத நம்ம கேட்டுட்டாவே போதுமா, அதுதான் அவர் வழிகள் நடந்தா என்ன அந்த மகத்துவம். இப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொன்றும் சொல்லுவோம், ஒவ்வொருத்தரும் கேட்போம். நம்மளை ஒவ்வொருவரையும் ஏன் தெரிஞ்சுக்கிறாருன்னா, குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா, இவன் பெற்றகோல் செய்த பாவமா? இல்லை, நாம் எல்லாம் அவர் என்ன பண்ணணும், துதிக்கும்படி, அவரை மகிமைப்படுத்தும்படி, அவருக்கு துதிக்கான செலுத்தும்படி. அங்கே அதுதான் சொல்கிறாரு, என் கற்பனைகளை. அவர் கற்பனை என்ன? அவர் நமக்கு ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு, ஒரு மனுஷனுக்கு என்ன கற்பனை சொல்கிறார்? இரக்கமாயிரு, அன்பாயிரு, சமாதானமாயிரு, நான் செய்தது போல நீயும் செய்யு, கொலை செய்யாது இருப்பாயாக, விபச்சாரம் செய்யாது இருப்பாய். அதுதானே அவர் கற்பனை. முதல்ல அன்பு தானே அவர் பிரதானமாக இருக்குது எல்லாவற்றிலையும். அங்கே சொல்கிறாரு, என் கற்பனைகளை கவனத்தை ஆனால் நலமாக இருக்கும், அப்பொழுது உன் சமாதானம் எப்படி இருக்குமா? அல்லேலூயா. எப்படி இருக்குன்றாரு பாரேன். உன் நதி போல உன் சமாதானம். நதி இருக்குதுல்ல, நதி கொஞ்சமாக ஒரு 10 குடம் தண்ணியா, இல்லை ஒரு 1000 லிட்டர் தண்ணியா? இல்லை, அதுக்கு அளவே இருக்காது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க கூட சமாதானம் எப்படி இருக்கும்? நதியை போல இருக்கும்.